போட்டு இடத்துல வந்து காலை வைக்க போகிறோம். நல்லா பார்த்து பொறுமையாக நட்டுவாங்க. ஒரு செடியை மேய்ச்சா கூட 1 லட்ச ரூபா கேட்பாங்க. ஏன்னா ஒரு நட்டமாயிரும் அவங்களுக்கு, புரியுதா? உயிர் பொழைக்கிட்டே வாய்ப்பு இல்லாமல் ஆயிரும். புரியுதா காய்ஸ்? நாளை இப்போ போயிட்டு இருக்கேன், மோட்டர் ஆன் பண்ணதான். கௌதம் பின்னாடி வரான், இவன் முன்னாடி போகிறான், ராஜா அங்கே போயிட்டு இருக்கான். இப்போ வந்து பள்ளத்தாக்கு குதிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் வீச்சாச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? என்ன பண்ணுது இப்போ? ஓ வேற தொட்டி போறாங்க गाइस. போயிட்டாங்க ப்ரோ போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அதனால நம்ம வந்து குதிச்சு குளிக்கலாம். அதாவது பிச்சனே இல்லை நம்மளுக்கு. ஊர்க்காரன் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்களை போக சொல்றான், வெயில் ரொம்ப அடிக்குது. நாய் சொல்றா அழகா செம்பருத்தி பூலாம் பூத்துக்கிறத பாத்தீங்களா? எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கிட்ட க்ளோஸ் போவாங்க. இது ஆண் பூவா பெண் பூவான்னு தெரியல. அப்புறமா ஆராய்ச்சி. இங்க பாருங்க गाइस, ஆணியார் குளியல் போட்டுக்கிறான். गाइस எல்லாம் குளிச்சிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, தண்ணிக்குள்ள போயிட்டு வர போறோம். பாருங்க அருமையா இருக்கு गाइस, அருமையா இருக்கு गाइस. இந்த மாதிரி வாழ்க்கைலாம் சென்னையில கிடைக்க மாட்டேங்குது. வைக்கணும் பாட்டு, சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு. மஜா गाइस. ஆனா செம்ம எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தோம். ஆனா செம்மையா இருக்கு. ஆனா மெயின் தொட்டி தான் இல்லை, இது வந்து கொஞ்சம் சின்ன தொட்டி. இப்போ வந்து பூ பிரிச்சாச்சு, அழகா இருக்கு गाइस. காதுல வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு செடி ஓரம் இருக்கி பூடி செய்ய மாமா. இப்போ வந்து நாங்க பூ எடுத்து ஒரு போட்டோ போட போறோம். எல்லாம் பாருங்க. சின்ன தொட்டில் கட்டி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சமைக்கும் போது விழாவை கண்டினியூ பண்றோம். பாய் எல்லாம் போயிட்டா இருக்கும். இசைதானே நடந்து